அன்புமணி பெயரை குறிப்பிடாமல் பாமக செயற்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தலைவர் ராமதாசுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று பாமக செயற்குழு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை பகிரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாசுக்கும் அக்கட்சியினுடைய தலைவரான அன்புமணிக்கும் இடையே அதிகாரம் மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் இன்று இந்த செயற்குழு கூட்டம் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே திண்டிவனம் அருகே கூடியிருந்தது. இந்த செயற்குழுவில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப அன்புமணியை மறைமுகமாக சாடக்கூடிய, அன்புமணியின் அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுக்க முழுக்க நிறுவனருடைய அதிகாரத்திலேயே தற்பொழுது இருக்கின்றது. அவர் தலைவராக அறிவித்துக் கொண்ட பிறகு அவரே தலைவராக பாமகவில் இருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அன்புமணியினுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ராமதாஸ் தலைமையில் கூடிய இந்த பாமக செயற்குழுவிலே தலைவரான ராமதாசுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பினை செயற்குழுவின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த 30/5/2025 தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டிருந்த நிலையில் ராமதாஸ் அவர்கள் நானே பாமகவின் தலைவர் என்று அறிவித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரே தலைவராக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று இந்த செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாசினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாரும் செயல்படக்கூடாது என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நேரடியாக அன்புமணியை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலான தீர்மானமாக இது இருக்கின்றது. அதே நேரம் அன்புமணி அண்மை காலமாக எடுத்திருந்த ஒரு சில நடவடிக்கைகளை குறிப்பிட்டும் அவரை விமர்சித்திருக்கின்றார்கள். அதன்படி சேலம் தொகுதியினுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருளை கட்சியில் இருந்து நீக்குவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் ஒப்புதலோடு அதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவதாக அன்புமணி அண்மையில் அறிவிப்பு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தீர்மானத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களில் சேலம் மேற்கு தொகுதியினுடைய உறுப்பினரான அருளை நமது நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் ஒப்புதலோடு ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முடிவு இல்லாமல் எந்தவிதமான அனுமதியும் அதிகாரமும் மற்ற செயல் தலைவர் நீக்கியதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மிகவும் மோசமானது. சட்டமன்ற உறுப்பினரை பொதுவெளியில் அவதூறாக சொல்லுவதும் அதை வெளியில் சொல்லுவதும் சட்டப்படி நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கின்றது. அதற்கான அதிகாரம் என்ன இந்த செயற்குழு தெரியப்படுத்துகின்றது என்று அன்புமணியை எச்சரிக்கக்கூடிய விதமாக ஒரு பதிவினை செய்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்திலே. அதன்படி எந்த விதமான அதிகாரமும் மற்றவர்தான் செயல் தலைவர் அன்புமணி என்று குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் அருளை தொடர்ந்து இதுபோன்று ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதாக யாரேனும் கூறினால் அருள் சட்ட ரீதியிலான நடவடிக்கைக்கும் செல்லுவார் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானமாக இது இருக்கின்றது. அதே போன்று கடந்த மே 30 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைவராக ராமதாஸ் பதவியேற்றுக் கொண்டு அதனை தீவிரமாக தலைவர் பொறுப்பில் அவர் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் யாராவது ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடுவார்களானால் அது சட்டப்படி மட்டுமல்ல கட்சி விதிகளுக்கு முரணானது என்றும் மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் என ராமதாஸை குறிப்பிட்டு அவர் உரிய நடவடிக்கையை எடுக்க இந்த செயற்குழு வாயிலாக தீர்மானிக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது தலைவராக ராமதாஸ் தான் செயல்படுவார். அவருடைய தலைவர் பதவியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையிலே யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான அதிகாரம் ராமதாஸுக்கு வழங்கப்படுகின்றது என்று ராமதாஸ் தலைமையிலான இந்த செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். புதிய தலைவராக ராமதாஸ் பொறுப்பேற்றுக் கொண்ட வகையில் அவருக்கு இந்த செயற்குழு தலைவர் மற்றும் நிறுவனர் பொறுப்பு பதவியில் அனைத்து முடிவுகளையும் எடுத்து கட்சியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து அயராது உழைத்து பாடுபட முடிவு செய்திருப்பதால் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என செயற்குழு கேட்டுக்கொண்டு ராமதாஸ் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றோம் என்றும் இந்த தீர்மானத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ராமதாசுக்கு கட்சியினர் அனைவரும் துணை நின்று தலைமை பொறுப்போடு நிறுவன பொறுப்பையும் திறம்பட செய்து புதிய நிர்வாகிகளை நியமித்து தேர்தலை சந்தித்து வருகின்ற தேர்தலில் நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை திரும்ப பெற்று நமது கட்சியினுடைய சின்னத்தையும் திரும்ப பெற்று வீறு நடைபோட செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது பாமகவினுடைய அங்கீகாரம் மற்றும் பாமகவினுடைய சின்னங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகி இருக்கின்றன. 6% குறைவான வாக்குகளை பாமக கடந்த 2-3 தேர்தல்களாக பதிவு செய்ததன் காரணமாக தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் தான் மாம்பழம் சின்னத்தை முன்னுரிமை அடிப்படையில் பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த தேர்தலில் ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு 2026 கட்சியின் அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எந்த விதமான மனமாச்சரியமும் இல்லாமல்
இதுவரை கட்டிக்காத்த ஒற்றுமையுடன் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பழைய மற்றும் புதிய நிர்வாகிகளை ஆலோசித்து அரவணைத்து முழுமையாக கட்சி பணிக்கு தயார்படுத்திக் கொண்டு எதிர்வரும் தேர்தலை முழு மூச்சுடன் சந்தித்து பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று அதிகாரத்தில் பங்கு பெற்று ஊமை ஜனங்களுடைய வாழ்வை முன்னேற்ற பாடுபட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த பாமகவினுடைய செயற்குழுவை பொறுத்தவரை அன்புமணியினுடைய படங்கள் பெருமளவில் புறக்கணிக்கப்பட்டு ராமதாசினுடைய படங்கள் மட்டும் இருக்கக்கூடிய விதமாக இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருந்தது. எனவே இந்த செயற்குழுவிலே அன்புமணியை மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பாமக தலைவராக மே 30 முதல் பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராமதாசுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும். ராமதாசினுடைய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே யாரும் செயல்படக்கூடாது எனவும் செயற்குழுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி எந்த விதமான அதிகாரமும் மற்றவர், குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான அருள் போன்றவர்களை நீக்குவதற்கான அதிகாரம் அன்புமணிக்கு கிடையாது என்று செயல் தலைவர் என்ற பொறுப்பை குறிப்பிட்டு அன்புமணியை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை போன்றவற்றிலே அன்புமணி ஈடுபட்டால் அவர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கும் கட்சி விதிகளிலும் இடம் உண்டு என்ற ஒரு தகவலையும் தீர்மானத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் ராமதாஸால் பாமகவின் தலைவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மூலமாகத்தான் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகின்றோம் என்றும் குறிப்பிட்டு இந்த செயற்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.